இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தான் செய்ய போகிறோம். இந்த கருவேப்பிலை பொடி வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வானோவியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அலசி காய வச்சுட்டு மிதமான தீயில் வறுத்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வேர்க்கடலை கொஞ்சம், இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிதமான தீயில் வருங்க. அடுத்தது வந்துட்டு தனியா கொஞ்சம், உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எள்ளு, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மிதமான தீயில் வருங்க. காஞ்ச மிளகாய் தோலோடு சேர்த்து பூண்டு போட்டு, மிளகு கொஞ்சம், சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட கல் உப்பு கொஞ்சம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா கருவேப்பிலை பொடி வந்து தயார். மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.